நம்ம பசங்களை பாருங்க, இன்னைக்கு காலேஜ் இப்போ தான் சேர்ந்துருப்பான். 12th பாஸ் பண்ணதே பெரிய கஷ்டம். அப்போ தான் காலேஜில் போய் சேர்ந்துருப்பான். அவன் ஃபஸ்ட்டு வைக்கிற டிமாண்ட் என்ன, பைக் வாங்கி கொடுங்க, அப்போ தான் காலேஜுக்கு போவேன். எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருந்தேன்னா காலையே 2 வகுத்து ஓரமாக வச்சு நீ பைக் வேணாம் எங்கேயும் போக வேணாம்னு உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் காலேஜ் போனதெல்லாம் பஸ்ஸில் தான் போனோம், ட்ரெயினில் தான் போனோம். அதை நீ படித்து நீ சம்பாரிச்சிக்கோ, அதெல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறவன் பைக்கெல்லாம் போக மாட்டேன்றாங்க. இவர் படிக்கிற படிப்புக்கு ஆரம்பமே இதில் தான் வரும். அதுவும் பைக்கு நீங்கள் சாதாரண பைக் உங்கள் பைக்கை கொடுத்து பாருங்க, அதெல்லாம் வேணாமா. அவருக்கு ரொம்ப கௌரவமாக குறைஞ்சி போதான். டிவிஎஸ் 50 நாங்கள் போக மாட்டோம், எனக்கு பல்சர் வாங்கி கொடு, எனக்கு புல்லட் வாங்கி கொடு. அப்போ ஆரம்பமே இவர் கற்பனை என்னன்னா, இவர் இது பைக்கெல்லாம் போவார். இவர் 10 பைசா என்ன சம்பாதிக்கல, ஆனால் ஆரம்பமே அப்படி பெரிய பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சு இவர் வர்ற சில பேர் ஓட்டு வர்ற பைக்கை பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய லட்சாதிபதி போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். என்னப்பா வேலைன்னு கேட்டால், இதில் தான் வேலை தேடிட்டு இருக்கேன் இந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு. யார் பெட்ரோல்னா அப்பா கொடுத்த காசில் பெட்ரோல் போட்டு ஒரு பைக்கில் என்ன பண்ணுறாரா, வேலை தேடிட்டு இருக்காராம். அப்போ யாருக்குமே இங்கேருந்து ஆரம்பித்து மேலே வரணும்னு இஷ்டம் இல்லை, எடுத்த உடனே மேலே தான் டாப்ல இருந்து ஆரம்பித்து சுற்றணும்.